வணக்கம். வெங்காயம் 2 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை நிற குடமிளகாய், இதில் லேசாக சிகப்பு நிறம் கலந்த மாதிரி இருக்குது. வெறும் பச்சை நிறமும் கூட எடுத்துக்கலாம். மிளகு பொடி, எண்ணெய், உப்பு. கடாய் சூடானதும் எண்ணெய் சூடானதும் வெங்காயம், முட்டை. நான் 5 முட்டை எடுத்துக்கிறேன். குடமிளகாய் சேர்த்து லேசாக வதக்கும். குடமிளகாய் லேசாக வதங்கினா போதும். விஸ்கில் பீட் பண்ண 5 முட்டை. தேவையான அளவு உப்பு. வெங்காயம் வதக்கும் போதே உப்பு சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம். மிளகு பொடி. நான்ஸ்டிக் பேனில் செஞ்சால் இன்னும் பாத்திரத்தில் ஒட்டாமல் இன்னும் நல்லா சுருள வரும். சுருண்டு வரும்போது லேசாக கொத்தி விடணும். ஈரப்பதம் போய் இந்த அளவு உதிராக வரும்போது இறக்கிடலாம். கேப்சிகம், எக் பொடி மாஸ். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் காரம் மிளகு காரம் மட்டும்தான், அதனால் காரம் இருக்காது. சாம்பார் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்பு எதோடு வேணாலும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ப்ளைனாக ஸ்பூன் போட்டு அப்படியேவும் தரலாம். முட்டை, குடமிளகாய், பொடி மாஸ்.